சிவாய திருச்சிற்றம்பலம். ஆன்மீக தேடல் உள்ள அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த ஞான விடியல் யூடியூப் சேனல் நோக்கம் என்னவென்றால், நம் பாரத தேசத்திலே நிறைய சித்தர்கள், மகான்கள், யோகிகள் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். நம் பாரத தேசத்தில் மட்டுமல்லாமல் உலகளாவியும் நிறைய சித்தர்கள், மகான்கள், யோகிகள் இன்று வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே மனித வாழ்க்கையில் மனிதன் செய்கின்ற தவறுகளையெல்லாம் சுட்டிக்காட்டி, மனிதன் அறியாமையினாலும் அஞ்ஞானத்தினாலும் செய்கின்ற தவறை திருத்திக் கொள்வதற்காக அனைத்து யோகிகளும், மகான்களும், சித்தர்களும் நிறைய கருத்துக்களை நம்மிடையே பரவவிட்டு சென்றுள்ளார்கள். அவர்கள் இவ்வளவு நிறைய கருத்துக்களை மனிதகுலத்திற்கு எடுத்து சொன்ன பிறகும் மனிதகுலம் ஏன் மீண்டும் மீண்டும் துன்பத்திலேயே வாடுகிறது, துன்பத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிறது? இதனுடைய காரணம் என்ன? இதையெல்லாம் நாம் நம்முடைய இந்த ஞான விடியல் யூடியூப் சேனலில் நாம் அலசி ஆராய இருக்கிறோம். விஞ்ஞானம், அறிவின் வளர்ச்சி என்ற பெயரில் நாம் மனித குலத்தையும் நம்மை சார்ந்து வாழ்கின்ற மற்ற உயிரினங்களையும் நாம் எவ்வாறு அழிவு பாதையில் அழைத்து கொண்டு சென்றிருக்கிறோம் என்பதையும் இந்த சேனல் வழியாக நாம் எல்லாருமே அலசி ஆராயலாம். 4 வகையான யுகங்கள் சொல்கிறார்கள். அது அனைவருக்குமே தெரிந்தது. சக்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது கலியுகம் என்று கூறுகிறார்கள். இந்த 4 யுகங்களிலுமே மகான்கள், சித்தர்கள் வாழ்ந்து மனிதர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து கூறியிருக்கிறார்கள். அவர்கள் கூறிய விஷயங்கள் அனைத்தும் புத்தகமாகவும் சுவடுகளாகவும் சுவடிகளாகவும் இருந்தது. அவை பிறகு காலத்தால் அழிந்தது, அழிக்கப்பட்டது. அவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதெல்லாம் நாம் இனி வருகின்ற நம் சேனலில் ஆடியோவாக பதிவிடுவோம். இந்த பாரத தேசத்திலே பக்தி, யோகம், ஞானம் இவற்றை நம்முடைய முன்னோர்கள் முறையாக கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் இன்று இந்த பக்தி, யோகம், ஞானம் இதிலெல்லாம் முழுமை இருக்கிறதா, குறைபாடு இருக்கிறதா? எதனால் மனிதன் குலம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது? இயற்கை பேரழிவுகள் எத்தனையோ நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கான தீர்வும் என்ன? இவை எல்லாவற்றையுமே நாம் நம்முடைய இந்த சேனலில் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் இயற்கையை பற்றி சில விஷயங்களை பற்றி ஆராய்வோம். இயற்கை என்றால் நம் அனைவருக்கும் தெரியும். மரம், செடி, கொடிகள், பாறைகள், நிலங்கள், ஏரிகள், ஆறுகள் இவை அனைத்தும் இந்த பூமியில் இயற்கை எழில் கொஞ்சி அழகு நிறைந்து காணப்படுகிறது. இந்த அழகு நிறைந்த இயற்கையில் எந்த செடியோ, மரமோ, பாறைகளோ, ஆறோ, ஏரியோ, கடலோ ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டு கொள்வதில்லை. ஒன்றுடன் ஒன்று கம்பேர் செய்து பார்ப்பதில்லை.
எனக்கு இவ்வளவு இடம் வேண்டும், உனக்கு இவ்வளவுதான் இடம், நான் உன்னை விட பெரியவன், நீ என்னை விட தாழ்ந்தவன் என்று ஒப்பிட்டு பார்த்து கொள்வதில்லை. இயற்கையாகவே அது தனக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே அது சிறப்பாக செய்து வாழ்ந்து அதுவும் ஒரு காலகட்டத்தில் மடிந்து விடுகிறது. எடுத்துக்காட்டு, ஒரு செடியை எடுக்கலாம். ஒரு செடி எடுத்துக்கொண்டால் தெரியும். அது தன்னை மொட்டிலிருந்து பூவாக மலர்ந்து அந்த இலைகள் எல்லாமே பூவெல்லாம் உதிர்ந்து அதுவும் நாட்கள் செல்ல செல்ல தன்னை கீழே உதிர்ந்து அதுவும் இந்த பூமியில் இயற்கையோடு இயற்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தனக்குள்ளே அந்த இயற்கை எந்த ஒரு வேற்றுமையோ ஒன்றும் பார்ப்பதுமில்லை. ஆனால் மனிதனுடைய மனம் மட்டுமே ஒவ்வொன்றையும் வேறுபடுத்தி பார்ப்பது, பிரித்து பார்ப்பது, இவை எல்லாமே மனிதர்களுக்குள் மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அத்தகைய இந்த மனித மனத்தை நாம் திருத்தி அமைத்து கொள்ள இயற்கையோடு இயற்கையாக நாமும் இணைந்து வாழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் சித்தர்கள், மகான்கள், யோகிகள் அனைவரும் தன்னை இயற்கையோடு இயற்கையாக இணைத்தே வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் யாவருமே எந்த இயற்கையும் அழிக்கவில்லை, எந்த உயிரினத்தையும் அழிக்கவில்லை. நான் வேறு, இயற்கை வேறு என்று அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அங்கமாகவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜீவராசியும் விளங்கி கொண்டிருக்கிறோம் என்று நினைத்த காரணத்தினாலே அவர்களும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து நமக்கும் அந்த செய்தியை விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அவர்கள் கொடுத்த அந்த உன்னதமான அந்த வாழ்க்கை முறைப்படி நாமும் இந்த இயற்கையை மதித்து போற்றி வாழ்ந்தோமேயானால் நம்மாலும் இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இயற்கையாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற உண்மையை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த இயற்கை என்ற தலைப்போடு இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல சிந்தனையோடு அடுத்த ஆடியோவில் உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்கிறேன். சிவாய திருச்சிற்றம்பலம்.